இந்திய அணியின் டி20 மற்றும் ஒருநாள் போட்டியில் இலங்கைக்கு எதிரான தொடரில் பல சீனியர் வீரர்கள் இருந்தும் சுப்மன் கில் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டது ரசிகர்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியது. குறிப்பாக 3 கிரிக்கெட் போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடக்கூடியவர் சுப்மன் கில் என நடந்து முடிந்த செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார்கள். எனவே இதனால் டெஸ்ட் போட்டிகளில் பும்ராவின் துணை கேப்டன் பதவிக்கு கில் வேட்டு வைக்கப் போகிறார் என்பது ரசிகர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அடுத்து நடைபெற இருக்கும் பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் கில் துணை கேப்டனாக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளிவரும் நிலையில், ஓடிஐ போட்டிகளில் சிறப்பாக விளங்கினாலும் டெஸ்ட் போட்டிகளில் கில் சராசரியாகவே உள்ளார். டி20 போட்டிகளில் சரியான அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தவில்லை. எனவே தற்பொழுது டெஸ்ட் போட்டிகளில் கேப்டனாக ரோஹித் சர்மா செயல்பட்டு வரும் நிலையில் துணை கேப்டனாக பும்ரா செயல்பட்டு வந்தார். அது தொடருமா இல்லை சுப்மன் கில்லின் ஆதிக்கம் செலுத்தப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் பும்ராவிடம் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த பும்ரா நிச்சயமாக செயல்பட முடியும் என்று கூறியிருந்தார். குறிப்பாக உதாரணத்துக்கு பேட் கமின்ஸை கூறியதும் குறிப்பிடத்தக்கது.